திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு டாஸ்மாக் கடைக்கு வெளியே இருதரப்பு இளைஞர்கள் மது போதையில் மாறி மாறி சரமாரியாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க நாம் கேட்கலாம். குறிஞ்சிவேல், அங்கு என்ன நடந்தது? வணக்கம் சாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தின் அருகே அரசு மதுபான கடை அமைந்துள்ளது. இந்த மதுபான கடையில் நேற்று இரவு அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் மது அருந்து வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் தற்காலிக வனப்பணியாளர்களும் சிலர் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு இந்த இரு தரப்பினரும் உச்சகட மது போதையில் இருந்த நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே மது போதையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் அது கைகலப்பாக மாறியது. குறிப்பாக இந்த இரு தரப்பினரும் மது போதையில் சாலையில் ஒருவருக்கொருவர் பலமாக தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. இது குறித்து இரு தரப்பினரும் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த அரசு மதுபான கடை அருகே பேருந்து நிலையம், உதவி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளி, தேவாலயம், திருமண மண்டபம் ஆகியவை இருந்து வரும் நிலையில் தினந்தோறும் இதுபோல் பல்வேறு பிரச்சனைகள் இங்கு நடைபெற்று வருவதாகவும் இந்த மதுபான கடையை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் வைத்துள்ளனர் சாம்.